இந்த வண்டி இவங்க இந்த 2 போலீஸுமே அந்த பொண்ணை 18 வயசு ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு யாருமே இல்லாத ஒரு சுடுகாட்டில், ஸோ நைட்டு நேரத்தில் ஒரு சுடுகாட்டில் யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 2 பேருமே அந்த பொண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. இந்த இப்படி இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து தெரியவே இல்லை. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரம் காணுமே அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்து தேடி போகிறப்ப தான் அந்த பொண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த நடக்குது. அப்போ அந்த பொண்ணோடைய அம்மா வராங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை அவங்க கண் கூட வந்து பார்க்குறாங்க. இவங்க பார்த்தவொன்னே ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அந்த நேரத்தில் டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரு பதட்டத்தில் கத்துவாங்க. ஸோ அது மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சத்தத்தை கேட்டவுடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச இந்த 2 போலீஸ் சுந்தர்ராஜ், ஸோ இந்த 2 போலீஸுமே வேற இடத்துக்கு ஓடி போயிடுறாங்க, தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அப்போ அங்கே உள்ள பீப்புள்ஸ், ஸோ பொதுமக்கள் எல்லாரும் அந்த பொண்ணை வந்து பார்க்குறப்ப மூச்சு பேச்சு இல்லாமல் நிதானத்தில் இல்லாத ஒரு நிலைமையில வந்து மயங்கிற நிலைமையில வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவும் கொடூரப்படுத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்து அந்த பொண்ணை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து அந்த என்ன ஆந்திராவில் என்ன ஊர், அந்த பொண்ணுடைய லைஃப் சின்ன பொண்ணு, அதனால வந்து பொண்ணோட லைஃப்பை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எந்த ஒரு வெப்சைட்லையும் சரி, எந்த ஒரு இடத்துலையுமே அந்த பொண்ணை வந்து மென்ஷன் பண்ணல, அந்த பொண்ணோட பேர் வந்து மென்ஷன் பண்ணல, அண்ட் ஃபோட்டோவே மென்ஷன் பண்ணல.